நேத்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனனால, எப்படியாவது மாடி தோட்டத்த கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு மனசுல நெனச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவுட டைமும் ஒன்லி மழை வந்து தான் தடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால கடவுளே இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது மழை பெய்யாம இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு மனசுல வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யலைங்க. கரெக்ட்டா கடையெல்லாம் மூடிட்டு சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 5 மணிக்கு நாங்க மாடி தோட்டத்தில மேல ஏறுனோம். நானும் என் வீட்டுக்காரரும். ஒரு சைடு இப்ப மாடி தோட்டம் ஏறுனோம்னா வலது சைடும், இடது சைடும் செடிங்க தான் வச்சிருப்பேன். நடு சென்டர்ல ஒண்டியா தான் எனக்கு நடந்து போகக்கூடிய இடம் வச்சிருப்பேன். அப்படி நெறைய செடிங்கள வச்சிருப்பேன். பாருங்களேன் இந்த செடிங்களெல்லாம் பாக்க, இந்த ரோட்டு சைடு புதர் புடிச்சு கிடக்காதா, அதே மாதிரி காடு மாதிரி அப்படி படர்ந்து போய் எல்லா செடிங்களும் ரணகளி, மார்னிங் க்ளோரி, அதே மாதிரி அந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த முள்ளு முள்ளு முள்ளா இருக்கும். நான் காமிக்கிறேன் அந்த வீடியோல. பாருங்களேன் இதுதான். ரொம்ப நெறையா ஃபுல்லா படர்ந்து போய் அப்படி காடு பிடிச்சு கிடக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி கிளீன் பண்ணுவேன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு ஆளால நம்மளால பண்ணவே முடியாது. 2 பேர் இருந்து சேர்ந்து பண்ணா தான் ஆகும். ஏன்னா, இந்த மழை வந்ததுனால எல்லாம் அப்படியே நல்ல செழிப்பா வளர்ந்து காடு மாதிரி ஆயிருச்சுங்க. சுண்டக்கா ஒரு சைடோடி. விதை விழுந்து, விழுந்து, விழுந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அது விதை விழுந்து வளரக்கூடிய டைம் நான் என்ன தெரியுமா அத நெனைப்பேன்? கத்திரிக்காய் செடின்னு நெனச்சுக்கிட்டு விட்டுருவேங்க. பார்க்க 2 ஒண்ணு மாதிரி இருக்குமா, கத்திரிக்காய் செடியா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு விட்டா, அது பெருசானதுக்கு அப்புறம் சுண்டக்காவா மாறி காய்ச்சிரும். அப்படி நெறைய சுண்டக்காய் செடி எல்லாத்தையும் வெட்டி இன்னைக்கு கிளீன் பண்ணி, இந்த சைடு ஒரு செக்ஷன் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோங்க. கரெக்ட்டா 5 மணிக்கு மாடி தோட்டம் ஏறுனோமா, நாங்க இறங்குறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருச்சுன்னா, கரெக்ட்டா 11:00 நைட்டு 11:00 ஆயிருச்சுங்க. இருட்டுன உடனே 1 1/2 ஹவர்லயே இருட்ட தொடங்கிருச்சு. 5 மணிக்கு ஏறுனோம். 6:30 மணிக்கெல்லாம் இருட்ட தொடங்கிருச்சு. என்ன பண்றது? இந்த 1 ஹவர்ல முடியலையேன்னு நினைக்கக்கூடிய டைம் தான். போய் கடையில போயிட்டு ஒரு லைட்டும், ஒரு பல்பும், ஒரு ஒயரும் வாங்கிட்டு வந்து கெட்டிட்டாரு மேல. அத கெட்டி கிளீன் பண்ற வேல தொடங்கி 11:00 ஆயிருச்சுங்க முடியறதுக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே கால் வலி, உடம்பு வலி. முடியவே இல்ல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன பண்றது? இவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷமா இருக்கன்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க தான் வேணும். எப்படியோ ஒரு விதம் ஒரு சைடு கிளீன் பண்ணிட்டேங்க. அந்த ஒரு சைடு கிளீன் பண்ண வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். எப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேங்க. கட் பண்ணிட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி இந்த சைடு வச்சுட்டோம். இனி ரைட் சைடு கிளீன் பண்ணிட்டேன். இனி லெஃப்ட் சைடு கிளீன் பண்ணணும். அத நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி கிளீன் பண்ணேன், எப்படியெல்லாம் இருக்குதுன்னு. இப்படி அடர்ந்த காடா இருந்தது, இப்போ மொட்டை ஆயிருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளீன் ஆயிட்டு. இனி தான் நான் ஒவ்வொன்னையும் அழகா உரம் குடுத்து ரெடி பண்ணி மேல எடுக்கணும். அதுக்குள்ள டைமும் வேணும். அப்படியே வீடியோல இருங்க. இனி நான் நெக்ஸ்ட் என்னலாம் பண்றேன், எப்படி பூ பூக்குது வெட்டி விட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் காமிக்கிறேன். ரம்ப இலைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ஜெயாஸ் கார்டன் சிஸ்டர் தந்த ரம்ப இல. அழகா வளர்ந்துட்டு இருக்குது. இது நம்ம மீஷோல இது ஆன்லைன்ல வாங்குனாரு. ஆர்டர் பண்ணி. அதுதான் டாலியா விதை. அதுவும் அழகா முளைச்சிருக்குது.